அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது கீழே வந்து இது போடல, அது போடல, அது மட்டும் வேண்டாம். இந்த எபிசோடு எப்படி இருக்குது, இந்த எஃப் எப்படி இருக்குது அது மட்டும் சொல்லுங்கள். அண்ட் தயவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நிறைய பெண்டிங்லாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் போடுவேனான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப நாளாச்சு. எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அதான் உண்மை. ஸோ இன்ட்ரெஸ்ட் போன ஒரு விஷயத்த அகெயின் நம்ம அதை பண்ணுறத விட நியூவாகவே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜங்குக்கண்ணாவோட எஃப்எஃப் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அப்சஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது அப்படியே இருக்குது. ஸோ நான் நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் தேங்க் ஒரு நியூ சீரீஸ். எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. சரி வாங்க, அதே ஹாப்பினஸோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இன்ட்ரூ வரலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கு ஜாய் வயனை பிடிச்சி கத்திகிட்ருக்கா. ஏன் சீக்கிரம் டி, டைம் ஆகிடுச்சு பாரு உனக்கு, ஸ்கூலுக்கு எக்ஸாம் இருக்குது. அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கு? அக்கா நைட்டு ஃபுல்லாக படித்தேனா, அதான் எழுந்துக்க முடியல. அரைஞ்சேன்னு நினச்சிக்கோ. ஏன் நைட்டு ஃபுல்லாக படித்தாலாம் போ. அதான் பார்த்து நீ ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறது. அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. வேர்டு எனக்கு ஃபோன் கேட்டேன்னு வாங்கி கொடுத்தது பெரிய தப்பாக போயிடுச்சு. அக்கா என்ன நீ திட்டுற இப்போலாம்? என்ன ரொம்ப போ, நீ மாறிட்ட. ஃபர்ஸ்ட்லாம் நீ என்னை திட்டவே மாட்டேன். இப்படிலாம் செல்லம் கொஞ்சிட்டு இருக்காதடி. போ, டைம் ஆகுது. நான் வேற உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும். போ. இல்லைக்கா, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நானே போய்க்கிறேன். நீ பயப்படாத, விடு. இல்லை வேணாம், நல்லா இருக்காது. நானே வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன். சீக்கிரம் கிளம்பு போ. அயன் என்னக்கா பாரு, நல்லா பண்ணணுன்னு. இன்னும் 3 எக்ஸாம் தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன்னா காலேஜ் நல்ல சீட் கிடைக்கும்டி. நீ தங்கம்ல. சரிக்கா, எனக்கு புரியுது. நீயும் நான் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுற. நானும் எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பில் தான் வரும். உனக்கு அவ்வளோக்கா நான் செலவே தரமாட்டேன். நம்புக்கா. சிச்ச, செலவெல்லாம் பிரச்சனை இல்லடி. நீ நல்ல காலேஜ் போனால் போதும். வேறு எதுவும் வேண்டாம். சரி அக்கா, ஆன்ட்டி கால் பண்ணி நேற்று இங்கே பாரு, இந்த பாரு, இதெல்லாம் வேண்டாம், விடு. அக்கா 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 என்னக்கா நீ? ஓகே, இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே நீ எந்த பையனும் போய் பார்க்க வேண்டாம். நான் ஆன்ட்டிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். பையன் நல்ல பையனாங்க்கா, நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்பா எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுமே அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கக்கா. அத்தை சொல்லி கரெக்ட் இல்லாமல் இருக்காதுக்கா, புரிஞ்சுக்கோ. ஏன் பாரு, அதெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது. சரியா? அக்கா 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 என்னக்கா, இதுதான் ஃபைனலுன்றல்ல. பாரு, பேசினாங்க அத்தை என்கிட்டயும் தான். ரொம்ப பெரிய குடும்பம் மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வேணான்னு தோணுது. எப்படி இருந்தாலும் நான் சொல்லிட்டுக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? விடு. நீ இதெல்லாம் எதையும் யோசிக்காத. ஒழுங்காக எக்ஸாம் எழுதுகிற வேலையை மட்டும் பாரு, புரியுதா? சரிக்கா, நான் எக்ஸாம் நல்லா எழுதணுன்னா நீ இன்றைக்கி ஃபைனலாக போய் பார்த்துட்டு வந்துடு. இதுக்கு மேலே நீ பார்க்கவே வேண்டாம், ப்ளீஸ்க்கா. சரிடி, இவ்வளோ சொல்கிற. அப்புறம் நான் கேட்கலன்னா நீ ரொம்ப அடம் பிடிப்ப, அப்புறம் அழுவ வேற. சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா நான் அக்கா தான், லவ் யூ. சரி சீக்கிரம் கிளம்பு. கொஞ்ச நேரத்தில் வயன் கிளம்பிடுறா. ஸோ ஜாயும் அவனை ஸ்கூல் வரையும் கூட்டிகிட்டு போவா, பஸ்ஸில் தான். ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேயே இருந்து பாருடி, பேப்பர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எழுது. சரியா? ஏய் பொண்ணடி, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறா. ஒழுங்காக எழுதுண்ணே. சரிக்கா, நீ பயப்படாத என்ன, நான் ஒழுங்காக தான் எழுதுவேன், சூப்பர் மார்க் எடுப்பேன். நீ அதெல்லாம் நினச்சி வரி பண்ணிக்காத. பாய். அக்கா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கட்டும். சரிடி, இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் கேட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். லொக்கேஷன் அனுப்புனாங்க. ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குடி. அதனால நான் பெர்மிஷன் எடுத்து தான் போக முடியும். சரி என்னமோ ஒன்று, ஆனால் நீ சீக்கிரமாக போ. சரியா? லேட் பண்ணிடாத, அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஓரளவுக்கு நல்லா தோணாது. புரியுதுல? புரியுது, போ. பாய்க்கா அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. ஸோ இங்கே ஜாய் அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கா. ஆஃபீஸில் போய் உட்கார்றா, லாகின் பண்ணுறா.
அப்படியே சிஸ்டமே பார்த்துட்ருக்கா ரொம்ப நேரம். இப்போது டிஎல் கால் பண்ணுறாங்க. ஓகே சார், நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ம் சார், இன்னைக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். ஓகே சார், தேங்க்யூ சார். இல்லை சார், நான் நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்படி சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்ருக்கா. வயனை ஃபுல்லாக நினைக்கிறா. வயனை மட்டும் தான் நினச்சிட்ருக்கா ஜாய். வயனுக்கு யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. எனக்கு அவள் தான், அவளுக்கு நான் தான். அடுவில் மேரேஜ், அது கண்டிப்பாக நடந்தே ஆகணுன்றாங்க. அது நடக்கணும்னா நான் அவளை விட்டு பிரியணும். அட்லீஸ்ட் அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட நம்பி விட்டுட்டு போகலாம். பார்த்துக்கோங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு. யாரும் இல்லாமல் அப்படியே அனாதை மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லா தான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னும் போது ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் தெரில. ஷோ அகைன் அத்தை தான் கூப்பிடுறேன். சொல்லுங்கள் அத்தை. போகிறேன் அத்தை. சரிங்க அத்தை. ஓகே 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 அத்தை, வைக்கிறேன். அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு இப்போது ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறா. அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக பெர்மிஷன் டைம் கேட்டுனையும் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஆஃபீஸ்லேருந்து தான் அப்படியே ரொம்ப டயர்டான ஃபேஸ், ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ். அந்த இடத்துக்கு போகும்போதுவே அவ்வளோ பெரிய ஹோட்டல் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஏதோ ஒன்று கியூஆர் கோட் மாதிரி அமிச்சாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே ஸ்கேன் பண்ணணும்? மேம் இங்கே ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணோனையும் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிளேஸ் மேம் 5th ஃப்ளோரில் லாஸ்ட். ஓ உங்களுக்கு தானா? மேம் வாங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி இந்த பர்சன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு பர்சன் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட்டில் செம்ம கெத்தாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்க்கவே அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஸோ எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபோனை மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் போதோ, சார் மேம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளே அனுப்பிட்டா சார்? ஓகே அனுப்புங்க. ஸோ இப்போ தான் ஜாய் உள்ளே வரா. ரொம்ப மெதுவாக பின்னாடி தான் இந்த பர்சனை பார்க்குறா. பார்க்கும்போது அவ்வளோ ரிச்னஸ் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கிட்ட நான் என்னன்னு பேசுகிறது? அத்தை பார்க்க சொன்னால் இந்த அளவுக்கா? சும்மா நார்மலாக சம்பளம் வாங்குறவனே அத்தனை பேசுகிறான், அது எதுன்னு கேட்குறான். இவெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். போய் பார்க்கணுமா என்ன அப்படின்னு நின்றுட்டே இருக்கா. ஸோ தாயும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். அப்படியே ஜாயே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கான். அவ்வளோ டயர்டான ஃபேஸ். எந்த மேக்கப்பும் போடாமல் அப்படியே வந்திருக்கா ஆஃபீஸ்லேருந்து. தேங்க், அது நல்லாவே தெரியுது. ஜாய், ஆமாம் சார். உட்காருங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி லேட். இல்லை உட்காருங்க. ஜாய் அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஒரு மாதிரி எதுவுமே பேசலை. கையை மட்டும் விட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கா. ஸோ தையம் ஃபர்ஸ்ட் ஜாய்கிட்ட கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, இங்கே இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா ஜாய்? ஓகே சார். சரி ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்தில் வெயிட்டு வந்த மேம் வாட்டர். தேங்க்யூ. அகெயின் அமைதியாக இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு, ஜாய் இது ஒன்றும் இன்டர்வியூ இல்லையே, ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க? ஸோ இப்போ தான் ஜாய் லைட்டாக சிரிக்கிறா. அதை பார்த்தனையும் தேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவளே பார்த்துட்ருக்கான் வச்ச கண் எடுக்காமல். ஓகே தானே? ஓகே சார். ஜாய், இங்கே என்ன சார்ன்னு கூப்பிட்றீங்க, நான் உங்களை மேம்னு கூப்பிடணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். அத்தை பார்க்க சொன்னாங்க சார், அதான். பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கேண்ணா? பிடிச்சிருக்கா சார்? இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. என்ன உங்களுக்கு உண்மையாக என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் ஜாய், வீட்டில் அம்மா செம்ம திட்டு.
ஏண்டா 29 வயசாகுது, எருமை மாடு. லைஃப்பில் அது இதுன்னு எல்லாம் கிடச்சாலும் பொண்டாட்டி ஒன்று இருக்கணும்லடான்னு. ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா ஜாய், ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் தென் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும் போதோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பழகிட்டேன், ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டேன். யார் முன்னும் லவ் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. லைஃப்பில் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படியே ஓடிட்டேன்ட்டேன். சடனாக என்னடா என் செட்டில் இருக்கவங்களாம் குழந்தைய தூக்கி வச்சுட்ருக்கீங்க, இப்போ எனக்கு கல்யாணம் அப்படின்னும் போது தான் போட்ட அம்மா செம்மையாக திட்டி. தென் அம்மா நான் நிறைய டைம் சர்ச்சில் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. நீ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு. ஜாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கா தாயாங்க, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்கான் சிரிச்சு. இப்போ சொல்கிறேன், எனக்கு உண்மையாலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாய். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, அப்படி கீழெல்லாம் குனிகிறா. ஜாய் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஒன்று சொல்லணும்ல, அது சொல்லாமல் அப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேயே நோட் பண்ணுறான். ஃபேஸ்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது ஜாய்க்கு. இவ்வளோ நாள் நல்லா சிரிச்ச ஜாய் இப்போ சிரிக்கலை. ஜாய் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? சொல்லணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதில் என்ன இருக்குது? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படி சொன்னேன். தேங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கொஞ்சம் ஃபேஸ்லாம் ஷார்ப் ஆக்கிட்டு, கண்டிஷனா சொல்லுங்கள் ஜாய். அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஷேக் பண்ணுறான் தலையை. ஸோ ஜாய்க்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. இல்லை சார், உங்கள் லெவலுக்கு நீங்கள் தான் நிறைய கண்டிஷன் சொல்லணும், நான் சொல்கிறேன்னு. அப்படிலாம் எதுவும் இல்லடி. ஓ சாரி ஜாய், அப்படிலாம் எதுவும் இல்லை ஜாய், சரியா? நீ சொல்லு என்ன சொல்லணுன்னு. வெயிட் பண்ணுங்கள், நான் ஆர்டர் தரேன். ஜாய் நீ சொல்லு, சொல்லிட்ட பிறகு சாப்பிட்லாம். என்னன்னா அம்மானா நான் உங்கள் அம்மாவை பார்த்ததில்ல சார். நீ பார்த்துருக்க மாட்ட, ஆனால் அவங்க நிறைய டைம் உன்னை பார்த்துருக்காங்க. உன் ஃபோட்டோ கூட நிறைய எனக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. நான் அதை பெருசாக அப்போது உட்காந்து பார்த்ததில்ல. எனக்கு இப்போது பிஸ்னஸில் நிறைய கொஞ்சம் ஹெக்டிக்கான டேஸ், அதனால் இப்படி காட்டும் போதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை தெளிவாகவே பார்க்குறேன். என்னாச்சு, எங்கள் அம்மாவை எதாவது பார்த்ததா ஓகே சொல்வியா என்ன? அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா உங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியுமான்னு தெரியல. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் என் தங்கச்சியை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவள் இப்போ தான் 12th கிரேட் ஸ்கூல் முடிக்க போகிறா. அவளை என்னால் தனியாக இந்த ரிலேட்டிவ் வீட்லேயும் விட முடியாது சார். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா என் தங்கச்சியும் என் கூட இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு மட்டும் விருப்பம் இருக்கக்கூடாது. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விருப்பமாக இருந்தால் நீங்கள் பேசி முடிவெடுங்க சார். அப்புறம் மேரேஜ்க்குன்னு லோன் போடலான்னு இருக்கேன். அந்த அமௌண்ட் ரொம்ப இருக்காது. என்னால் முடிஞ்ச சைடில் நான் கண்டிப்பாக தந்துடுறேன். அப்புறமா எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பழைசு தான். இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் அவ்வளோக்கா ஜாய் இப்போ என்ன, உன் தங்கச்சியும் இப்போ கூட வருவா, அவ்வளோதானே? ஆமாம், உனக்கு அம்மா அப்பா இல்லைன்ற ஓ நீயும் நானும் தானே அவளுக்கு எல்லாமே.
அவளை எப்படி தனியாக விட முடியும்? இதெல்லாம் ஒரு கண்டிஷனா? ம் இல்லை சார், உங்களுக்கு நார்மலாக தெரியலாம். நீங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டுட்டு முடிவெடுங்க. உங்கள் விருப்பம் மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க சரி இரு, அவங்க வீடியோ கால் பண்ணிடுறேன். இல்லை சார், சார் இரு இரு இரு. ஹலோ மம்மி. ம் ஜாய் கூட தான் இருக்கேன், ஜாயை தான் பார்த்துட்ருக்கேன். ஜாய்க்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? கேட்குறியாடி? ஓ கேட்குறியா ஜாய்? இல்லை அது சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறா. வெக்கப்படுறாம்மா உன் மருமக. சரி நானே சொல்லிடுறேன். மா ஜாயோட ஃபேமிலி பற்றி டீட்டெயில்ஸ் நீ பார்த்தியா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லவே இல்லை. சரி சரி மா, கண்டிஷன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கலான்னு சொன்னாமா? ம் அதான் நானும் சொன்னேன், தங்கச்சி எங்கே போவா, நம்ம தான் பார்த்துக்கணுன்னு. அதை வர ஒரு மாதிரி நர்வஸாக டென்ஷனாக ஃபேமிலியிலலாம் ஒத்துப்பாங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா. அதாம்மா நானும் சொன்னேன், இது நார்மல் தானே, நம்ம தானே பார்த்துக்கணும் தான் சொன்னேன். சரி மம்மி. பாய் மம்மி, ஐ லவ் யூ. பாய். பார்த்தியா, எங்கள் அம்மாவும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சரி ஜாய், இப்போ உனக்கு எல்லாமே விருப்பமா? இந்த கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு விருப்பமா? ஸோ ஜாய் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே குனிறா. அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது வைப் பண்ணாலும் தயாங்க்கு தெரியும், இப்படி பார்த்தாலும் தெரியும். அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. ஸோ தயாங்க்கு தெரியுது அவள் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் ஃபுட்டு நம்மளுக்கு ஆர்டர் பண்ண மறந்துட்டேன், இரு நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ எழுந்துடுறான். எழுந்து நீ டக்குன்னு அவள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு நார்மலாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு தயாங்க ஃபுட் பிளேட்லாம் எடுத்துகிட்டு வரான். சார் கொடுங்க. உட்கார 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 உட்கார. ஃபர்ஸ்ட் டைம் என் குயினுக்கு நான் சர்வ் பண்ணோம்ல. ஜாய், உனக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியலையம்மா. நான் வேறு இல்லை சார் பிடிக்கும், சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு எதுக்கு என்ன சார்ன்ற? நான் என்ன ஆஃபீஸ் மேனேஜரா இல்லை டிஎலா? நான் புருஷன் ஆக போகிறேன்டி. இல்லை தயான்னு கூப்பிடு, இல்லை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. எதுக்கு? சார் மோருன்னலாம். அது ஓகே ஓகேங்க. சரி. ஜாய், நாளைக்கு அம்மா வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கே வா சார். சரி நாளைக்கே வா. எதுக்குங்க? வீடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது உங்களுக்கும். பாரு ஜாய், எங்கள் அம்மா எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கலாம் எனக்கு தெரில. மேபி அவங்க கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கலாம். என் கண்ணுக்கு அதை விட அழகாக தெரிகிறாடி எல்லாத்துலேயும். உன் கண்ணு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அது டயர்டாகவே இருக்கக்கூடாது. நிறைய ஏக்கம் இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது என் ஜாய்க்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நிம்மதியாக தூங்கு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், சரியா? உன் தங்கச்சி இதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு, நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். எதுவும் நினைக்காத. அகெயின் அவளுக்கு டியர்ஸ் வருது. தயாங்க அந்த டைமு டக்குன்னு ஃபேஸை கப் பண்ணி அப்படியே தொடச்சி விடுறான். இங்கே பாருமா, நான் தெரில, எனக்கும் யார் பார்த்தோம் லவ்லாம் வரல. அம்மா சொன்னாங்க, சரி கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதோ எனக்கு உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்தான்டி. நீ எதுக்கு அழுகிறன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் உனக்குள்ளே நிறையா வலி இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. நான் புருஷாக்க போகிறேன். டக்குன்னு உன்னால் எதுவுமே சொல்ல முடியாதான். டைம் எடுத்துக்கோ. என்கிட்ட எவ்வளோ பேசணும் பேசு, என்கிட்ட நிறைய அழுகணுமா அழுகு, இல்லை என்னென்ன சொல்லணுமோ சொல்லு, எனக்கு இது வலிக்குதுனாலும் சொல்லு. எல்லாமே நான் மாற்றுறேன். லவ் யூ ஜாய்.
ஐ லவ் யூ ஸோ மச். ஜாய் இப்போ மெதுவாக தயங்கோட கையை பிடிக்கிறா. ஸோ தயங்கம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜாய் ஆக்சுவலாக இந்த ரிங் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்குற, அவளுக்கு இதை கொடுத்துட்டு வானாங்க. இதை நான் வாங்கலை, அம்மா வாங்கின ரிங். அதனால இதை எனக்கு கொடுக்க மனசு வரல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணும் போதும் நான் உனக்கு ரிங் வாங்கிட்டு வரேன், சரியா? நீ என்ன தப்பான்றதுக்காக நாளைக்கு அம்மா வரும்போது மாட்டி விட்டுறாது என்ன, புரியுதாடி? லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இல்லை அது மாதிரி தலையாட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தயம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒயனுக்கு என்னென்ன ஃபுட்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு ஜாய்கிட்ட பார்சல் வாங்கியிருப்பான். ஜாய் எவ்வளோ வேணான்னு சொன்னாலும் தயம் கேட்டிருக்க மாட்டான். நீ வீட்டில் போய் அகைன் சமைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், ரெஸ்டடு அப்படின்ட்டு இருப்பான். ஸோ இப்போது காரில் தான் ஜாய் ரொம்ப அமைதியாக விண்டோஸே அப்படியே பார்த்துட்டு வரா. அவளுக்கு அகெயின் டியர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏன் எதுக்குன்னெலாம் அவளுக்கு தெரியல. அகெயின் அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக தயங்க பார்க்குறா. தயங்க நார்மலாக இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாய் அப்படி பார்த்து லைட்டாக அப்படியே கண் விங்க் பண்ணி சிரிக்கிறான். என்னடி நான் எவ்வளோ நேரம் நினச்சி எழுதுட்டுருப்பேன். போனிமே இல்லை. சரி, அட்ரஸ் தெரியாதுமா சொல்கிறியா? ஜாயும் இப்படி இப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக வீட்டுக்கே வந்து நிறுத்திட்டு, தயம் நீங்கள் சரி இந்த டைமில் வர்றது நல்லா இருக்காது தான், நான் வரல. நாளைக்கு அம்மா வருவாங்க, முடிஞ்சால் நானும் வர ட்ரை பண்ணுறேன், சரியா? தயம் இருங்களேன், நான் வயனை கூட்டிகிட்டு வரேன், அவளையும் பார்த்துட்டு போயிடுங்க. இல்லைம்மா நான் நாளைக்கே வந்து பார்த்துக்கிறேன் அவளை, சரியா? அப்படி சொன்னோன்னையும் ஜாய்க்கு ஃபேஸ்லாம் லைட்டாக மாறுது. ஸோ தயங்க அதை நோட் பண்ணிவிட்டு, என்னடி உன் தங்கச்சியை பார்க்கலன்னா கோவம் தான் படுறியா என்ன? சே அப்படிலாம் இங்கே பாரு நான் அவளுக்குன்னு எதுவுமே வாங்கிட்டு வரல, அதனால தான் வரல, சரியா? நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. நாளைக்கு கண்டிப்பாக நான் அவளை வந்து பார்க்குறேன், புரியுதா? ஸோ ஜாய் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி தயாங் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ வயன் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் அப்படியே போட்டுட்டே. ஸோ ஜாய் பார்த்துக்கிட்டு திட்டிகிட்டே உள்ளே நுழையிறா. ஸோ கையில் அப்படி வாசல் வச்சுட்டு இருந்தோனையும் ஜாய் வந்து டக்குன்னு அதெல்லாம் பிடுங்கி வயன் வந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. அக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அடிக்கடிக்கு வாங்கிட்டு வாக்கா, இப்போல்லாம் வாங்கிட்டே வரமாட்டுற, சேலரி போடும் போது மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன், இன்றைக்கி என்ன எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டுருக்கா. ஸோ ஜாய் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறா. உடனே ஒயனுக்கு புரிஞ்சிருது. அக்கா என்ன சொல்கிற, அப்படியா, உண்மையாவா? ஆமாம் அத்தை உங்கள் பேர் ஏதோ சொன்னாங்களே, நான் மறந்துட்டேன். ஐயோ ஏதோ தயங்கண்ணா வாங்கி கொடுத்தாரா? உன்னை நாளைக்கு பார்க்குறேன்னாரு. ஐயோ நாளைக்கு நான் ஸ்கூல் போகணும்ல, எக்ஸாம் இருக்குல்ல. சரி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி என்ன சொல்ல, என்ன சொன்னார்? பிடிச்சிருக்கா? என்ன சொன்னார்? உனக்கு பிடிச்சிருக்கா? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகே தான் சொன்னார். அச்சோ அக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சி குதிச்சிட்ருக்கா. ஸோ ஜாயும் அவள் கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுட்டு, சரி சாப்பிடு, எதுவும் வேஸ்ட் பண்ணாத, சரியா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். என்ன டயர்டாக இருக்குன்னு சிரிச்சிட்டே போகிற? அண்ணா ஃபோன் பண்ணுறேன்னாரா? ஏய் பூடி போ, படிக்கிற வேலையை பார், நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிருப்பா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஜாய் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பா. ஏன்னா அவங்களாம் இன்றைக்கி வரேன்னு சொன்னனால அவள் இன்றைக்கி லீவும் போட்டிருப்பா ஆஃபீஸில். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதோ சைடில் ஒயனையும் பிடிச்சி கத்திட்ருக்கா. ஒயன் ரெடியாகு, காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஹவுஸ்னர் பார்ட்டியாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாரு. இருக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூங்கு மூஞ்சோடு அப்படியே கதவை திறக்கிறா. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காங்க. அக்கா இது யாரு?
யார் நீங்கள், என்ன வேணும்? ஸோ தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ தான் எழுந்தியா? அக்கா யாரோ வந்திருக்காங்கக்கா, இப்போதான் எழுந்தியான்னு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தவங்கக்கா. நீ தானா அந்த ஓயன் அம்மாடி? அம்மாடி இப்படி வா அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு நிற்க வைக்கிறான். அம்மாடி என்ன அப்படி சொல்லிட்டு பெரிய சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ், அகெயின் சாக்லேட்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அந்த தூங்கு மூஞ்சிலாம் தெளியுது. சாக்லேட்டை பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா பெருசாகிட்டே இருக்கு. அக்கா யாரோ சாக்லேட்டாக கொடுத்துட்டே இருக்காங்கக்கா. ஸோ டக்குன்னு அவள் உள்ளேருந்து வெளியே வந்திருப்பா ஜாய். யாரடி? தயம். இப்போ தான் வயனுக்கு ரியலைஸ் ஆகுது இது தயான்னு சொல்லிட்டு. தயாங்கண்ணாவா? என்ன அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜாய் இல்லை, முன்னாடியே உன்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் நேற்று வயனை வர பார்க்கலையா, அதான். போதுமாடி? அம்மாடி சாக்லேட்லாம் போதுமா? ஐயோ அக்கா தள்ளு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஓடிருப்பா. இப்போ தான் அவருக்கு நிலமையை யோசிச்சு பார்த்து. ஸோ தேங்க் லைட்டாக சிரிச்சிட்டு, ஜாய் நான் கிளம்புறேன். இல்லை தயம், ஒரு கோவியாச்சும் குடிச்சிட்டு போங்க. அம்மாலாம் வரனால ஃபுட் செஞ்சிட்ருந்தேன். எதுக்குமா இதெல்லாம்? அம்மா என்ன 1 hourல வந்துடுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து பார்த்துட்டு, நீ வேற சொன்னியா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு, அதான் உன் கூட வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்துருப்பா. ஸோ இப்போ தான் பையன் மிரரை பார்த்துட்டு, ஐயோ என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு, ஜாலி ஜாலி ஜாலி. ஆனால் இவர் அழகாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார். இன்னும் வேற இப்படி பார்த்துட்டாரு. அவர் என்ன அம்மாடி அம்மாடின்னு கூப்பிட்றாரு. ஜாலி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அகைன் ரூம்லேருந்து தயாங்க எட்டி பார்க்குறா. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்காரு. பார்த்தோன்னே அழகாக இருந்தார். எனக்கு என்ன தெரியும் இவர் தயாங்கன்னு. ஐயோ அழகாக இருக்காரு. ஜாய் பையன் ரெடி ஆட்டல, போய் அவளை பாரு. இன்றைக்கி எக்ஸாம் வர சொல்லிகிட்டு இருந்த, போ ரெடி பண்ண. அவள் இப்படி தாங்க இருங்க. ஒயன் சீக்கிரம் ரெடியாகு. தோக்கா. அவளும் கிடக்குன்னு ரெடி ஆகிட்டு மெதுவாக குனிஞ்சு தலை அப்படியே குனிஞ்சிக்கிட்டே வரா. மாடி ஸ்கூல் போகலாமா? நான் தான் இன்றைக்கி உன்னை காரை ட்ராப் பண்ணணும். ஐயா உண்மையாவா? நீங்கள் தான் ட்ராப் பண்ண போகிறீங்களா? நம்ம இவ்வளோ பெரிய காரில் தான் போக போகிறோமா? ஜாலி ஜாலி. அக்கா சாரி. ஜாய் ஏன்? சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? இப்போ போனா என்ன, நமக்காக தானே அது. ஒன்று தாண்டி. இல்லைங்க அது அவள் கொஞ்சம் சரி விடு. என்ன வயன் படிச்சிட்டியா? சொல்லு. படிச்சிட்டேன். தயாங்கண்ணா. அண்ணாவா? அம்மாடி நான் உனக்கு மாமா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுற, மாமான்னு கூப்பிடு. அக்கா எனக்கு ஒரு மாதிரி நான் கூப்பிட மாட்டேங்க்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்க ஓடிட்டே ஓடிருப்பா. ஸோ ஜாய் இதை பார்த்து சிரிச்சிட்டு, சின்ன பொண்ணு இல்லை தயான், நான் கூப்பிட சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா அவளை விடு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டோம். மாடி பா, மாமா அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன், டைம் ஆகிடுச்சு போகிற மாடி. வரேன் மாமா அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்ருக்கா. ஸோ இந்த சவுண்ட் மட்டும் தேங்க் கேட்டுனும் அவனும் லைட்டாக சிரிச்சிருப்பான், ஜாலியாக சிரிச்சிருப்பா. எப்படி கூப்பிட வச்சிட்டானா? எப்படியோ நீங்கள் ஒன்றா ஒத்துமையாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும்.
என்ஜாய் ஹாப்பியா. ரொம்ப தேங்க்ஸ் தயம். ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். நீங்கள் சொன்னீங்களே எவ்வளோ அழுகணுமோ என்ன பேசணுமோ, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய அழுகணும். ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் டக்குன்னு வயன் வந்தனையும் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜாய் அமைதியாக கீழே குனிஞ்சிருப்பா. அக்கா அழுதியா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூசி பட்டுருச்சு. மடி அக்கா அதெல்லாம் அழுகலை, அதான் மாமா வந்துட்டல, இதுக்கப்புறம் எப்படி அழுக விடுவேன். கிளம்பலாமா? அதெல்லாம் படிச்சியா? அதெல்லாம் படித்தேன் அண்ணா. அண்ணாவா? இப்போ தான் மாமான்னு கூப்பிட்டேன். அது ஒன்றும் இல்லை, வாங்க அப்படி சொல்லிட்டு அவளும் காரில் உட்காந்துட்ருக்கா. அப்படியே கனவுல மதக்கிற மாதிரி மதங்கிட்டுருக்கா ஒயன். அப்படியே சிரிக்கிறது, இது என்னது அது என்னதுன்னு கேட்டுட்டு ஜாலியாக இருக்கா. இது தயங்கும் ஸ்கூலில் ட்ரா பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது ஒயனுக்கு. காரில் இறங்குறதெல்லாம் இறங்கிட்டு தயங்கண்ணா சொல்லுடிய மாடி, நீங்கள் அக்கா கிட்ட இதை சொல்லக்கூடாது நான் கேட்டேன்னு. சரி சொல்லு என்ன. வீட்டுக்கு போகும்போதும் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா இதே காரில்? இதே காரா? போரிங்காக இருக்குமே, என்ன காருன்னு சூஸ் பண்ணினியே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் தரான். அண்ணா இத்தனை கார் இருக்கா? எந்த காரு சூஸ் பண்ணு. அண்ணா 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 இந்த ரெட் காருண்ணா. சரி ஓகே, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே மடி, நல்லா படிக்கணும்னு நல்லா எக்ஸாம் பண்ணு. உங்கள் அக்கா உன் மேலே உயிரை வச்சுருக்கா. அப்போ நீங்கள் இல்லையா? இதுக்கப்புறம் நானும் தான், சரியா? போ. தேங்க்ஸ் அண்ணா, பாய். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புகிறா. ஆனால் நீங்கள் அழகாக இருக்கீங்க, எங்கள் அக்கா தான் கொடுத்து வச்சுவேன், அப்போ நான்லாம் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவளை ரவுண்ட் போட்டு என்னடி காரு அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. யாரடி இவ்வளோ அழகாக இருக்காரு? இல்லை அழகாக இருக்கார்ல? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? எவ்வளோ நாளாக அந்த ஸ்டார் பாப்பு தான் பிடிக்கும், கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்லாம் சொல்லுவேன். இப்போ நடி அதை விட அவன் கிடக்குறான் டுபாக்கு ஒரு மூஞ்சு, இவர் அழகாக இருக்கார்லடி அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போகிறாங்க. ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சிடாமி ஸ்டேஷன் பாய்.